ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நம்ம இப்போ யூனிகார்னில் புது கலர், அதாவது சின்ன ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட் இன்கேஸ் நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ரெட் கலர். ரைட் சைடில் நிற்கிறது வந்துட்டு இப்போ 2025 மாடல். அதுக்கு வந்துட்டு ஒரு ரெட்டு. இப்போது நல்லாவே தெரியும் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ். நான் நல்லா ஒரு வெயிலில் தான் எடுக்கிறேன். லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து 2024 மாடல் ரெட்டு. ஸோ அந்த இம்பேரல் ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து லைட்டாக வந்து கலர் சின்னதாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு போன வீடியோவில் வந்துட்டு அதை மென்ஷன் பண்ண மறந்துட்டோம். ஏற்கனவே யூனிகார்ன் பற்றி ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூ போட்டிருக்கோம். மேலே ஐகார்ட் லிங்க், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த இம்பேரல் ரெட்டுக்கும் இப்போ கொடுத்துருக்க ரெட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக தெரியுது இந்த ரெட்டு. மோஸ்ட் ஓவர் இந்த யூனிகார்ன் ரெட்டை பொறுத்தவரை அவ்வளோக்கா ஃபாஸ்ட் மூவிங் கிடையாது. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்லாவே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சைட் பை சைட் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ரெட்டுக்கு பேர் வந்துட்டு ரேடியன்ட் ரெட் மெட்டாலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லாவே இருக்குது. இது கூடவே சின்ன ஒரு கலர் அப்டேட்டுமே பண்ணியிருந்தாங்க. அது 3 யூனிகார்ன்லுமே வரும். அது மீன் 3 கலர் இருக்குது யூனிகார்ன் 160 பொறுத்தவரை. அது என்னென்னா, ஹேண்டில் பார்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு பிளாக் கோட்டடில் வரும். நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க, அந்த பிளாக் கோட்டட் ஹேண்டில் பார் வரும். இது ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் கன்சோல் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கிக்கர் அசம்பிளியுமே உங்களுக்கு பிளாக்கில் வரும். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் வந்து தடவை கொடுத்துட்டாங்க. இன்ஜினுமே OBD 2B அப்டேட்டோடு வரும். டைப் சி டு டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. இதுதாங்க. இப்போ நீங்கள் சைடில் பார்க்குற 2024 மாடலில் வந்துட்டு அது இம்பேரல் ரெட்டுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் டார்க்கிஷாக இருக்குது. அதில் அனலாக் மீட்டர் வித் வந்துட்டு குரோம் ஃபினிஷ் ஹேண்டில் பார்ஸு, அதுக்கப்புறம் கிக்கர் அசம்பிளி குரோமில் இருக்கும். இது OBD 2A ரெகுலேஷன்ஸ் இன்ஜின் தான். ஸோ ஹோண்டா வந்துட்டு சைலண்ட்டாக இந்த ரெட் கலர் வந்து சின்னதாக ஒரு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வியூவர்ஸுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் சாம்பிள்ஸுக்கு 2025 மாடலோட டியோ 110 டீலக்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் அது ரெண்டுத்துலையுமே அந்த இம்பேரல் ரெட் இருக்குங்களா, அந்த யூனிகார்னில் இருந்த பழைய மாடல் அது தான் இங்கே வந்துட்டு இம்பேரல் ரெட்டாக இதில் வந்துட்டு கோட் பண்ணியிருக்காங்க. முன்னே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ரெட்டுன்னு வேறு ஒரு கலர் வரும். அந்த கலர் கூட இப்போ புது யூனிகார்னில் இல்லை. இது புதுசாக ரேடியன்ட் ரெட்டுன்னு விட்ருக்காங்க. உங்களுக்கு நேரில் வந்துட்டு விசிட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு சைட் பை சைடு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்கேஸ் நீங்கள் 2025 மாடல் தான் ஷோரூமில் இருக்குன்னா அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியாது. 2024 மாடல் 25 மாடல் பக்கத்தில் இருக்கனால இருக்குது. இன்கேஸ் இது வந்துட்டு மொத்தம் இந்த யூனிகார்ன் 160 பொறுத்தவரை 2025 பொறுத்தவரை 3 கலர் வேரியன்ட்ஸ் தான் வருது. 2024 மாடலில் 4 கலர் வேரியன்ட் வரும். சைரன் ப்ளூன்னு எக்ஸ்ட்ரா ஒன்று வரும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது இந்த 3 கலர் வேரியன்ட்ஸ் தான். ரேடியன்ட் ரெட் மெட்டாலிக், அப்புறம் மேட் ஆக்சிஸ் கிரே மெட்டாலிக், அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு வந்துட்டு பிளாக் கலர் வரும். ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்போம் அந்த பிளாக் கலர். இந்த 3மே தான் இருக்க போகுது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுமே அதை தான். ஃபஸ்ட் இன்கேஸ் ரேடியன்ட் ரெட் மெட்டாலிக் அப்படின்னு புது கலர், லைக் சின்னதாக ஒரு பவுன்சி ரெட் கொடுத்துருக்காங்க. மேட் ஆக்சிஸ் கிரே, அதுக்கப்புறம் வந்துட்டு பேர்ல் இக்னிஸ் பிளாக். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது இந்த பிளாக் கலர் வேரியண்ட் தான். ஸோ இந்த 3 கலர் தான் இருக்க போகுது. பிளாக்கை பொறுத்தவரை ரீசேல் வேல்யூவாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த க்ரோம் ஃபினிஷ், அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் ப்ரீமியமாகவும் கொஞ்சம் பார்க்க நல்லாவும் இருக்கும் கைஸ். இந்த ரெட்டு வந்துட்டு யூசர் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி சென்டிமெண்ட் கலர் அந்த மாதிரி தான் சில பேர் எடுப்பாங்க. ரீசேல் வேல்யூ அதை பற்றி எனக்கு அவ்வளோக்கா தெரில. ஃபாஸ்ட் மூவிங் இருக்காது, அது மட்டும் தெரியும். மற்றபடி இண்டிவிஜுவலாக பார்க்குறப்ப இந்த ரெட்டு போன வருஷம் ரெட்டில் கொஞ்சம் நல்லாவே பவுன்ஸியாக இருக்குது அண்ட் ஐ கேச்சிங்காக இருக்குது. பிளாக் ஃபினிஷ், அந்த ஓவரால் ஃபிட்டிங்ஸு, டேங்க் கவர் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். மற்றபடி ஓவரால் இன்ஜின் ஸ்பெக்கு, அப்புறம் பாடி டைமென்ஷன், பில்டு குவாலிட்டி பொறுத்தவரை எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஒன்லி இந்த பெயிண்ட் ஸ்கீம் மட்டும் சின்னதாக மாற்றிருக்காங்க கைஸ். ஸோ இப்போ ரைடரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம உட்காந்து காமிக்கிறேன். ஸோ மீட்டரோட விசிபிலிட்டி, ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் விசிபிலிட்டியுமே சன்னி கண்டிஷன்ஸ்லையுமே நல்லாயிருக்கு. கிக்கர் அசம்பிளியுமே கொடுத்துருக்காங்க. மோரோவர் இது ஃபேமிலி மேன் ஓரியன்டாக பைக்குங்கிறனால டேங்க் கவர்லாம் போட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அது மறைஞ்சிரும். அண்ட் ஹோண்டாவை பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, கலர் ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ யூனிகார்ன்னா ஒரே மாடல் இருக்குது, ஒரே வேரியண்ட்டு, அதுக்கு ஒரே ப்ரைஸ் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா அந்த அசசரிஸ், அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன், ஹேண்ட்லிங் ப்ரைஸ் எல்லாம் வருமே தவிர, இப்போ யமஹாலெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சிங்கிள் வேரியண்ட்டு இல்லைனா டபுள் வேரியண்ட் இருக்கும், அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். பட் அந்த விதத்தில் வந்து ஹோண்டா நல்லா தான் இருக்குது. ஸோ இது தான் கைஸ் இந்த ரேடியன்ட் ரெட் மெட்டாலிக். இது ஒரு சின்ன வாக் அரவுண்ட் ரிவ்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நீங்கள் யூனிகார்ன் 160 2025 மாடல் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிளாக் இருக்குது, அதுக்கப்புறம் மேட் ஆக்சிஸ் கிரே, ஃபைனலாக இந்த ரெட்டுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட்டு நல்ல கண்டென்ட்டில் பார்ப்போம்.
ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் நமக்கு ஆளில் போட்டுக்கோங்க.